இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய பெரிதான கிருபையின்படி கர்த்தர் நம்மை கடந்த 8 மாதங்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்தார். ஆமேன் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இந்த 9வது மாதத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாலையிலும் கூட ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதம் நீர் என்ன எங்களுக்கு வார்த்தையை கொடுக்க போகிறீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது என்ன ஆண்டவர் என் கூட பேசிகிட்டே இருந்தாருன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருந்துச்சு. வெளிச்சம் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வெளிச்சம் என்னன்னா என்ன, ஏன் வெளிச்சம் வெளிச்சம்னு இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர்னு சொல்லி அதை தான் இன்றைக்கு மாலையில் செப்டம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் வாசிப்பீர்களானால் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படியா அன்பாய் கேட்கிறேன். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நானே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். ஆமென். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கவனிங்க, இந்த வெளிச்சம் என்றால் என்ன? வெளிச்சம்னா என்ன அப்படின்னா தேவனுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய பிரதிபலிப்பு அல்லது அவர் முகத்தினுடைய சாயல், அந்த பிரதிபலிப்பு தான் வெளிச்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர் முகம் அந்த பிரதிபலிப்பு தான் வெளிச்சம். அல்லேலூயா. இன்னும் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை கொடுத்தது. அவருடைய வஸ்திரத்தினுடைய பிரதிபலிப்பு தான் வெளிச்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா அன்றைக்கு சவுல் என்ற ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவதற்கு அவன் தமஸ்கு வீதியிலே கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம் அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. வசனம் சொல்லுகிறது, இதோ சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை அவன் அங்கே கேட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ வெளிச்சம் என்பது அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. வெளிச்சம் என்பது அவருடைய பிரசன்ஸ், அவர் இருக்கிறதை, அவர் வருகிறதை, அவர் தங்குகிறதை குறிக்கிறதை பார்க்கிறோம். இந்த மாதம் கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்ஸ், அவருடைய மகிமை, அவரே நம்மோடு கூட தங்கி இருக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த மாதம் செப்டம்பர் மாதம் கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சம் செய்யக்கூடிய கிரியைகள் என்ன, இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தரே நித்திய வெளிச்சம் சொன்னா அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்வதற்காக அந்த நித்திய வெளிச்சம் என்ன செய்யும், வெளிச்சம் என்ன பண்ணும், ஒரு 3 காரியத்தை ஆவியானவர் எனக்கு திட்டமாய் சொன்னார். கவனிங்க, ஏதோ நீ குறி கேட்கிற கூட்டமா நீங்க உட்காந்து கேட்டுட்டு போறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் பட்சத்தில் தேவன் இந்த மாதம் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பதினால் அது என்ன செய்ய போகும், அந்த வெளிச்சம் என்ன பண்ணும், ஒரு 3 காரியத்தை இந்த மாலை வேளை தியானிக்கலாம். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். வெளிச்சமாக்குவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தாவே நீரே எனக்கு நித்திய வெளிச்சம் என்று சொல்லி இந்த செப்டம்பர் மாதம் நாம் அறிக்கை பண்ணும் பொழுது இந்த வெளிச்சம் என்ன பண்ணுமா, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, வேதத்தினுடைய ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கினார், இருளை தவிர. இருளை யார் உண்டாக்கல? ஆண்டவர் உண்டாக்கல.
நீங்க வேதத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வெளிச்சம் உண்டாக கடவது. வெளிச்சம் உண்டாக கடவது. அப்ப அங்க என்ன இருந்தது? என்ன இருந்ததுங்க? இருள் இருந்தது. கவனிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் 2ஆம் வசனமும் மிக மிக முக்கியமான வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியில ஆண்டவர் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். ஆனா 2ஆம் வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. ஆண்டவர் இருளை உண்டாக்கல. கவனிங்க, வேத பண்டிதர், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் சர்ச்சில், வேத பண்டிதர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடைப்பட்ட ஒரு தேரி இருக்குது. அதுக்கு பேர் கேப் தேரின்னு அர்த்தம். இடைப்பட்ட ஒரு விதி, கேப் தேரி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஆதியில வானத்தையும் பூமி சிருஷ்டித்த பொழுது அதை வெறுமையாய் ஒழுங்கின்மையாய் அவர் சிருஷ்டித்திருக்க மாட்டார். ஆனா பூமியானது ஒழுங்கின்மையாய் எப்படி மாறி போனது? எப்படி இது வெறுமையாய் மாறி போனது? ஏன் ஆழத்திலே இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது? காரணம் என்னவென்று சொன்னால், இந்த முதல் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில்தான் பிசாசானவன், வலு சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய சாத்தானை ஆண்டவர் அவன் பெருமையினால் அகப்பட்ட பொழுது ஆண்டவர் அவனை சபித்து அவனை கீழே தள்ளுகிறார். அவன் தேவனுடைய பர்வதத்திலிருந்து, உன்னதமான தேவனுடைய ஸ்தலத்திலிருந்து அவன் பூமிக்கு தள்ளப்படுகிறான். வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய அதிபதி யார் என்று சொன்னால் பிசாசு. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துட்டார். பூமிக்குரிய அதிபதி என்ற அந்த அதிகாரத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய பர்வதத்திலிருந்து இந்த பூமிக்கு தள்ளப்பட்ட அந்த காலம் எப்பொழுது என்று சொன்னால், இந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல தான் பிசாசானவன் பூமிக்கு தள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் அது அழகுள்ளதாய், ஒழுங்குள்ளதாய், சரியானதாய், நேர்த்தியானதாய் உண்டாக்கினார். பூமிக்கு தள்ளப்பட்ட பிசாசானவன் தேவன் சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிப்பை அதை ஒழுங்கின்மையாகவும், அதை வெறுமையாகவும், அது இருள் சூழ்ந்ததாகவும் மாற்றி போட்டான். அதனாலதான் ஆண்டவர் ரீக்ரியேஷன் பண்றார். 3ஆவது வசனம், முதலாவது அவர் செஞ்ச ரீக்ரியேஷன்ல முதல் வேலை இருளை நீக்கும்படியாய் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படியானால் என்ன? இருள் என்பது தேவன் உண்டாக்குனது அல்ல. இருள் என்பது பிசாசை குறிக்கிறது. இருள் என்பது பிசாசின் கிரியைகளை குறிக்கிறது. ஒழுங்கின்மையாக்கின, வெறுமையாக்கின இருளின் வல்லமையை குறிக்கிறது. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதம் திட்டமாய் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் இருள்களை கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாய் ஆண்டவர் ஒளி வீசும்படி செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இருளின் வல்லமைகளை கர்த்தர் உங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். கவனிங்க, இருள் என்ன பண்ணுதுன்னா ஒழுங்கின்மை ஆக்கிடுது. பிசாசு என்ன பண்றான்? ஒழுங்கின்மை ஆக்கிடுறான், வெறுமையாக்கிடுறான். ஆண்டவர் வெறுமையாக்கப்பட்ட பூமி, ஒழுங்கின்மையாக்கப்பட்ட பூமியை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி ஆரம்பித்து ஆண்டவர் பூமியை ஒழுங்குபடுத்தினார், அதை சீர்படுத்தினார், அதை ஸ்திரப்படுத்தினார், அதை சரிப்படுத்தினார். அதில் ஆண்டவர் சகலவற்றையும் உண்டாக்கி இன்றைக்கு பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமியாய் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு இருளோடு சம்பந்தமுடையவன். அவன் பூமியை ஒழுங்கின்மையாக்கினான். ஆனால் தேவனோ அதை சரிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்க மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, மத்தேயு 17:15, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுந்து போகிறான். சந்திர ரோகினா என்ன அர்த்தம்னா பைத்தியம் அர்த்தம், மதி பிடித்தவன் அர்த்தம். சந்திர ரோகினா என்னதுங்க? பித்து பிடிச்சவன், பைத்தியம், மென்டல் டிசார்டர்னு அர்த்தம். நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என் மகன் அவன் பைத்தியமாக இருக்கிறான், தீயில போய் விழுந்துடலாம், தண்ணியில் போய் விழுந்துடுறான்,
அவனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே என்று சொல்லி சொல்லி இயேசுவிடத்திலே ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நீங்கள் 18ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா அந்த பைத்தியத்துக்கும் தீயில போய் விழுறதுக்கும் தண்ணியில் போய் விழுறதுக்கும் காரணம் என்ன? 18ஆம் வசனம் வாசிங்களேன். இயேசு என்ன பண்ணாராம்? அப்போ பைத்தியத்துக்கு யார் காரணம் சொல்லுங்க? அடிக்கடி போய் தண்ணியில் விழுந்துருது, அடிக்கடி தீயில விழுந்துருது, அடிக்கடி சர்ச்சுக்கு வரமாடுது, அடிக்கடி தீயிலையும் தண்ணியில விழுந்துருது. கவனிங்க, வசனம் இருக்குது. அவன் சந்திர ரோகியா இருக்கிறான். இயேசு பிசாசை துரத்தினார், பிசாசை அதட்டினார். கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைப்பது பிசாசு. இந்த இருள் மனுஷனுடைய வாழ்க்கை சீர்குலைச்சிடும். நல்ல ஜோமன்ட்டே வருவாங்க, திடீர்னு பார்த்தா ஜப வாழ்க்கை விழுந்துடும். நல்ல பைபிள் வாசிச்சு நல்ல ஆண்டவரோடு நெருங்கி வருவாங்க, திடீர்னு அந்த இருள் பிடிச்சிடும். ஆண்டவருக்காக நல்ல பக்தி வைராக்கியமா ஊழியம் பண்ணிட்டே இருப்பாங்க, திடீர்னு இருள் சூழ்ந்துடும். தேவனுக்காக நல்ல அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி ஆவியின் வரங்கள்ல ரொம்ப ஸ்திரப்பட்டு ஊழியம் பண்ணுன்ற அந்த தாகத்தோட வாஞ்சியோட ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இருள் அவர்களை கவ்வி பிடிச்சிடும், அவங்களுக்கே தெரியாம அப்படி பின்னாடி போயிடுவாங்க. சொல்றேன், இந்த செப்டம்பர் மாதம் யாரெல்லாம் இருள் பிடிச்சிருக்குதோ அந்த இருளை கர்த்தர் மாற்றி உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் உருவாக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு பகுதியில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் லேகியோனை குறித்து, லேகியோன் பிசாசு பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் கல்லறையில் போய் படுத்து கொண்டிருந்தான. காரணம், அந்த பிசாசு எங்கே தங்க விடாது, எங்கே தங்க விடலைங்க, வீட்டில் தங்க விடல, குடும்பத்தோடு இருக்க விடாது, கல்லறை கூட்டு போயிடுச்சு. கல்லறையில் இருந்தான். அது மாத்திரம் இல்லை, கல்லை எடுத்து தன்னை சேதப்படுத்திக்கிட்டான், தன் சரீரத்தை சேதப்படுத்திப்பாங்க. நிறைய பேர் பாருங்களேன், இன்னும் ரொம்ப ஆசையாக இன்னும் சிக்கனை வெட்டுற மாதிரி கையெடுத்து வெட்டிக்குது. எவன் ஒருவன் தன் சரீரத்தை கீறுகிறானோ அவன் முழுக்க முழுக்க பிசாசுடைய ஆளுகைக்குட்பட்டவன். பைபிள் சொல்லுது. யாரோ ஒரு மனுஷனுக்காக ஏதோ ஒரு சூழ்நிலையை, ஏதோ ஒரு இடத்த உன்னால டாலரேட் பண்ண முடியல, அந்த இடத்த விட்டு உன்னால வெளில வர முடியல, அல்லது ஒரு ப்ரெஷரை உன்னால ஹேண்டில் பண்ண முடியல, அந்த விஷயத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம உன்னை மீறி உன் சரீரத்தை கீறிக்கொள்வது என்பது அது பிசாசு, அது இருளின் வேலை. தேவ பிள்ளையே, நிறைய பேரை நான் பார்க்குறேன், என் கண்ணு டக்குன்னு கை கிட்ட தான் போகும், நீட்டாக கோடு போட்டுக்குன்னு தன்னை கண்ட்ரோல் பண்ண தெரியாம ஒரு விஷயத்துக்கு போறான்னா கட்டாயம் இவன் என்னத்தையும் என்ன பண்ணுவான், இவன் எதையும் செய்யக்கூடியவன் என்று சொல்லி முத்திரை போடப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசு உன் மனசுக்குள்ள வந்து உன்னை பூந்து அந்த பிரச்சனையை, அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு டென்ஷனு. சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அந்த பைத்தியக்காரன் கீரிக்குதுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட கீரிக்குது. என் புருஷன், என் பொண்டாட்டி, இருள் என்னமும் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரம்ன்றது என்னதுங்க? அந்தகாரம் என்னது? இருள். இருளோட இன்னொரு வேலை என்ன தெரியுமா? உன் ஆசீர்வாதத்தை கொண்டு போய் பூட்டி வச்சிடும். இருளோட வேலை, பிசாசுடைய வேலை என்னது? உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைக்காதபடி, உனக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷத்தையும் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் இருள் கவ்வி பிடிச்சிடும். உன்னை ஒழுங்கின்மையா மாத்துறது மட்டும் இல்ல, உன்னை வெறுமையா மாத்துறது மட்டும் இல்ல, உன் ஆசீர்வாதத்தை சிறைபிடிப்பது இருளின் வேலை. ஆண்டவர் இந்த மாசம் வாக்கு பண்றாரு, உன் ஆசீர்வாதத்தை சிறைபிடிச்சிருக்கிற இருளை எல்லாம் கர்த்தர் நீக்கி உன்னை வெளிச்சமாய் மாற பண்ண போகிறார். கவனிங்க, இது தீர்க்க தரிசனம். நீ விசுவாசிச்சா உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். இருளுடைய வேலைகளை சொல்லிட்டு இருக்கிறேன். இருள் சின்னாபின்னமாக்கும், இருள் நம்மை சீரழிக்கும், ஒழுங்கின்மையாக்கும், இருள் நம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனா ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். உன் வாழ்க்கையில உன் ஆசீர்வாதத்தை எடுக்கிற, உன் சீர்குலைக்கிற, உன் குடும்பத்தை, உன் தொழிலை, உன் ஊழியத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் நீக்கி உன்னை ஒரு நித்திய வெளிச்சத்தின் பிள்ளையாய் கர்த்தர் மாற பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, வெளிச்சம் என்ன செய்யும்? முதல்ல வெளிச்சம் இருளை நீக்கும். ரெண்டாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும்
உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பி அருளும். அந்த வெளிச்சம் என்னை எங்க கொண்டு போய் விடுன்னு சொன்னா, உம்முடைய பரிசுத்த பர்வதமும் உம்முடைய வாசஸ்தலமும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் திட்டமா சொன்னாரு, அவருடைய பரிசுத்த ஸ்தலம், அவருடைய வாசஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அவருடைய வாசஸ்தலம் என்பது நித்தியத்தை குறிக்கிறது, பரலோகத்தை குறிக்குது. தேவ பிள்ளையே, தேவனுடைய வெளிச்சம் நம்மளை கடைசி பரியந்தமும், இன்னும் சொல்ல போனா அவருடைய வாசஸ்தலத்திற்கு நாம் போய் சேரும் வரைக்கும் நம்மை நடத்தும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், அவருடைய வெளிச்சம் நம்மை ஒவ்வொரு நாளும் நாம் நித்தியத்துக்கு போகும் வரைக்கும், இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் நம்மளை நடத்துவதற்கு அந்த வெளிச்சம் போதுமானதா இருக்கிறது. ஆமென். வேதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்ன யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகம் 13:21. அவர்களை வழிநடத்த கூடும்படிக்கு பகல்ல அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்திலும் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு அவர் முன் சென்றார், வழி நடத்த கூடும்படிக்கு. நெகேமியா எழுதின சரித்திர புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். நெகேமியா 9:12. பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழிகளை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழி நடத்தினீர். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின ஆண்டவர், இப்படி சொல்றேன், துவங்க பண்ணின ஆண்டவர், அவர்கள் கானான் தேசத்திற்கு போய் சேரும் வரைக்கும் அந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை, அவர்களை கைவிடவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய வெளிச்சம் என்ன செய்யுமா, இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் ஒவ்வொரு நாளும் நம்மை அழகாய் வழி நடத்தும். எந்த இடத்திலும் அவர் நம்மளை கைவிடுவதில்லை. ஆமென். விசேஷமா இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து உங்களை அழகா நேர்த்தியாய் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். நீங்கள் கைவிடப்படுவதில்லை, நீங்கள் உங்களை விட்டு கர்த்தர் விலகுவதில்லை. ஆமென். கவனிங்க, ஒரு காரியத்தை துவங்கினவர் அதை முடிவு பரியந்தமும் அவர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு காரியத்தை துவங்கி இருக்கலாம், அந்த காரியத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடத்த ஆரம்பித்தவர். எந்த சூழ்நிலை வந்தாலும், அமலேக்கியர்கள் வரலாம், மோவாபியர்கள் வரலாம், சேயீர் மலை தேசத்தார் வரலாம், அம்மோனியர்கள் வரலாம், யார் வந்தாலும், செங்கடல் வந்தாலும், யோர்தான் வந்தாலும், எரிகோ வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் முடிவு பரியந்தமும் இஸ்ரவேல் ஜனங்களை கரம் பிடித்து நடத்தினதை போல இந்த மாதம் உங்களை வெளிச்சம் அழகாய் முடிவு பரியந்தமும் நடத்தும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை சில மனித உறவுகள் உங்கள் கையை விட்டு போகலாம், சில சூழ்நிலைகள் நிமித்தம் சிலர் பிரிந்து போகலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவனும் உங்களை கரம் பிடித்த கர்த்தரும் உங்களை முடிவு பரியந்தமும் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவனுக்கு திட்டமா சொன்னாரு, இந்த வெளிச்சம் ரெண்டாவது நித்தியத்திற்கு கொண்டு போகும் வரைக்கும் நம்மளை வழி நடத்தும். நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எதை பேசணும், எங்க போகணும், எதை வாங்கணும், எதை விற்கணும், எப்படி நடக்கணும் என்பதை அந்த வெளிச்சம் நமக்கு வழி நடத்த போகிறது. அப்படி நான் இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வெளிச்சம் உங்களோடு கூட இருக்க போறதுனால எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாய் நீங்கள் நடந்து போக போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரங்களில் டயலமா ஆயிடும் பாருங்க, இதை எடுக்கவா இதை எடுக்கவா, இதை செய்யவா இதை செய்யவா, இதை பண்ணவா இதை பண்ணவா. கவனிங்க, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தாராம். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த குழந்தை இருக்கக்கூடிய ஸ்தலம் வரைக்கும் ஒரு வெளிச்சம் என்ன பண்ணுச்சு, முன்னாடி சாஸ்திரிகள் நடத்தினது. வசனம் ரொம்ப அழகா இருக்குது. அந்த குழந்தை இருக்கிற வீடு வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தினது. நான் விசுவாசிக்கிறேன், செப்டம்பர் மாதம் எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் உங்களை கர்த்தர் நேர்வழியாய், ஆசீர்வாதமாய், குறைவில்லாமல், சம்பூர்ணமாய்,
கரம் பிடித்து அவர் வழிநடத்த போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. நீங்க சங்கீதங்களின் புத்தகம் 48 சங்கீதம் 14 வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். மரண பரியந்தமும். தேவ பிள்ளையே, இந்த பூமியின் கடைசி நாட்கள் வரைக்கும் அந்த வெளிச்சம் நம்மை வழி நடத்தும். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது ஒரு காரியம் கவனிங்க, இது ரேமா. இந்த மூணாவது சொல்லக்கூடிய குறிப்பு ரேமா. கர்த்தர் நமக்கு அனுப்பப்பட்ட வார்த்தையாய் சொல்லி இருக்கிறார். நீங்க இதை விசுவாசிக்கணும். நீங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 60 அதிகாரம் 1 வசனம், வெளிச்சம் என்ன செய்யும்? எழும்பு பிரகாசி. ஓகே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, வெளிச்சம் வந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும் பொழுது மூன்றாவது என்ன நடக்கும்? 5 வசனம் வாசிங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, வெளிச்சம் என்ன செய்யும்? முதல்ல உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை என்ன பண்ணும்? நீக்கி போடும். ரெண்டாவது, வெளிச்சம் என்ன செய்யும்? இறுதி வரை நம்மளை வழி நடத்தும். மூணாவது, வெளிச்சம் என்ன செய்யும்? நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உன் இருதயம் இந்த மாதம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்போ இருதயம் சந்தோஷப்படும்? ஆமென். நீ நினைச்சது இந்த மாசம் நடக்கும். எப்போ இருதயம் சந்தோஷப்படும்? நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் உனக்கு நடக்கும், நன்மைகள் வந்து சேரும். எப்போ இருதயம் சந்தோஷப்படும்? எதிர்பார்த்தது வரும் பொழுது உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். எப்போ இருதயம் சந்தோஷப்படும்? தேவை சந்திக்கும் போது. இந்த மாசம் உன் தேவை ஆண்டவர் திரும்ப சந்திச்சிருவார். எப்போ இருதயம் சந்தோஷப்படும்? காத்திருக்கிறது கிடைக்கும் பொழுது. கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்க காத்திருக்கிறத கர்த்தர் இந்த மாதம் கிடைக்க பண்ணுவார். ஆமென். எப்போ இருதயம் சந்தோஷப்படும்? நான் சொல்றேன், நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் பொழுது நம்ம இருதயம் சந்தோஷப்படும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். 2 காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வசனத்தை முடிச்சா நீங்க கோடிட்டு வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாசம் முழுவதும் இந்த வசனத்தை நீங்க தியானம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு பலிக்க பண்ணுவார். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 4 வசனம். வெளிச்சம் என்ன பண்ணும்? வெளிச்சம் என்ன பண்ணும்? 2 சாமுவேல் 23:4 வாசிங்க. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். கவனிங்க, காந்தின்னா வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு பேர் தான் காந்தி. சூரிய காந்தின்றாங்கல்ல, சூரிய காந்தின்றது சூரிய வெளிச்சத்தில் உருவாகும், அதை பூக்கக்கூடிய பூ, சூரிய கதிர். அந்த காந்தின்னா அது சூரிய கதிர் அர்த்தம். கவனிங்க, வசனம் சொல்லுது, இதோ அவர் அதிகாலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து என்ன பண்றாராம்? முளைக்க பண்ணுகிற வெளிச்சம். புல்ல பூமியிலிருந்து முளைக்க பண்ற வெளிச்சம். இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா 58:8. விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கவனிங்க, தேவ சமூகத்தில் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த 2 வசனத்தை எனக்கு கோடு விட்டு காண்பிச்சார். ஒன்னு முளைக்கும், இன்னொன்னு துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். முளைக்கிறதுனால உன் இருதயம் மகிழும், துளிர்க்கிறதுனால உன் இருதயம் மகிழும். இந்த முளைக்கிறதுக்கும் துளிர்க்கிறதுக்கும் 2 வித்தியாசம் உண்டு. ஒன்னு, முளைப்பது என்பது பூமியிலிருந்து என்ன பண்ணுதான்? முளைச்சு வருது. ஒண்ணும் இல்லாம இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து முளைச்சு வர்றதுக்கு பிறகு முளைத்து வருவது. துளிர்க்கிறது எங்க துளிர்க்கு தெரியுங்களா? ஏற்கனவே இருக்கிற மரம் அந்த காலகட்டத்தில் அதுல இருந்து வரக்கூடிய இலைக்கு பேர் தான் என்னது? துளிர்க்கிறது. நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எதுவும் இல்லை என்று சொன்னால் தேவன் சில நன்மைகளை உனக்கு முளைக்க பண்ண போகிறார். உன் இருதயம் மகிழ போகிறது. ஒருவேளை எனக்கு சில நன்மைகள் இருந்து அது பட்டு போனது, இன்றைக்கு நான் பட்ட மரம் போல் இருக்கிறேன் என்று சொல்வாயானால் கர்த்தர் இந்த மாதம் உனக்கு துளிர பண்ண போகிறார். உன் இருதயம் முளைக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உன் இருதயம் மகிழும்படி கர்த்தர் உனக்கு துளிரவும் உனக்கு கர்த்தர் முளைக்கவும் பண்ண போகிறார்.
ஒருவேளை சில தொழில் இருக்குது பாஸ்டர், இன்னும் அது பட்டு போனதா தான் இருக்குது, இன்னும் ஆசீர்வாதங்களை பார்க்கலன்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை ஆண்டவர் துளிர பண்ண போகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை துளிர பண்ண போகிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் துளிர பண்ண போகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை, எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் துவங்கப்படவில்லை என்று சொன்னால், கர்த்தர் இந்த மாதம் உனக்கு முளைக்க பண்ண போகிறார். அதனாலே உன் இருதயம் மகிழ போகிறது. ஹல்லேலூயா. திட்டமா சொல்றேன், இந்த 2 வார்த்தை உங்க வாயில வந்துகிட்டே இருக்கணும். இந்த மாசம் முளைக்கும், இந்த மாசம் துளிர்க்கும். ஆமென். உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாசம் முளைக்கும், இந்த மாசம் துளிர்க்கும். ஆனா இந்த 2 வார்த்தையை மறக்காதீங்க. இது ஆவியானவர் எனக்கு சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை. இந்த மாசம் கர்த்தர் உன் தொழிலில், உன் குடும்பத்தில், உன் ஊழியத்தில், உன் பொருளாதாரத்தில், உன் சரீரத்தில் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் முளைக்க பண்ணுவார், சில நன்மைகளை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். ஓ, அதனாலே உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். நித்திய வெளிச்சம் என்ன செய்யும்? 3 காரியம். 1, வெளிச்சம் இருளை நீக்கும். இருள் என்பது பிசாசின் கிரியைகள் என்று சொன்னேன். பிசாசின் கிரியைகளை கர்த்தர் இந்த மாதம் நீக்கி போட போகிறார். 2வது, வெளிச்சம் உன்னை இறுதி வரை, தேவனுடைய ஸ்தலம் வரைக்கும், பர்வதம் வரைக்கும், உன்னை இறுதி வரை அழகாய், நேர்த்தியாய், ஒழுங்காய், ஆசீர்வாதமாய் வழி நடத்தும். 3வது, வெளிச்சம் உனக்கு முளைக்கவும் உனக்கு துளிர்க்கவும் செய்து உன் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிடங்களில் யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் கண்களை மூடி உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கர்த்தாவே நீரே எனக்கு நித்திய வெளிச்சம், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம். நீங்க வாய்களை திறந்து நீங்க அறிக்கை பண்ணா போதும். கர்த்தரனுக்கு நித்திய வெளிச்சம் சொன்னா இந்த 3 காரியத்தை கர்த்தர் இந்த செப்டம்பர் மாசம் செய்வாரு. 1, அந்த வெளிச்சம் இருளை நீக்கும். 2, வெளிச்சம் இறுதி வரை உன்னை நடத்தும். 3, வெளிச்சம் உன் இருதயத்தை மகிழ பண்ணும். உன் இருதயத்தை மகிழ பண்ணும். உன் இருதயத்தை மகிழ பண்ணும். வெளிச்சம் உன்னை இறுதி வரை நடத்தும். வெளிச்சம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கும். ஒருவேளை இந்த ராத்திரி வேளை வந்திருக்கிற நீங்க, என் வாழ்க்கையில சில பிசாசின் கிரியைகள் இருக்குது பாஸ்டர், இதோ என்னை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆக்கி கொண்டிருக்கிறது, என் ஆசீர்வாதத்தை அது சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது, ஓ என்னுடைய ஆசீர்வாதம் இருட்டில் மறைந்து கிடக்கிறதை போல, ஓ அது பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருப்பாய். ஆனால் இப்போ கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த மாதம் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் வாழ்க்கையில எதெல்லாம் இருள் கவி கொண்டிருக்கிறதோ, எதையெல்லாம் இருள் சீரழித்து கொண்டிருக்கிறதோ, பிசாசு எதையெல்லாம் சீரழித்தானோ, பிசாசு எதையெல்லாம் சூறையாடினானோ, பிசாசு எதையெல்லாம் நிர்மூலமாக்கினானோ, அவைகளை கர்த்தர் திரும்ப உனக்கு கொடுத்து, ஓ தம்முடைய கிருபையினாலே அந்த இருளை கர்த்தர் நீக்கி உன்னை திரும்ப கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். மாராபா ஷேகேதே நியாந்தரகதனமா. இருள் இப்பொழுது நீங்கும்படி கர்த்தருடைய வெளிச்சம் இப்பொழுது ஆண்டவரே பிரகாசிப்பதாக. கர்த்தருடைய வெளிச்சம் எங்கள் பெனியேல் குடும்பங்கள் மேல் பிரகாசிப்பதாக. ஓ எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே, இதோ இருளை நீங்கத்தக்கதாக, பொருளாதாரத்தில் இருள் கவி பிடிக்காதபடி, சரீர சுகத்தில் இருள் கவி பிடிக்காதபடி, குடும்ப வாழ்வில் இருள் கவி பிடிக்காதபடி, யாருடைய வாழ்க்கையில எல்லாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறதோ, சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறதோ, குறைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இருள் கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ, அந்த இருள் இப்பொழுது நீங்குவதாக. இருள் நீங்குவதாக. கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. நீங்க வெளிப்படுங்கப்பா. அப்பா ஆண்டவரே, வெளிச்சத்தை உதிக்க பண்ணி தேவனுடைய பர்வதம் வரைக்கும், தேவனுடைய ஸ்தலம் வரைக்கும் எங்களை கொண்டு போகும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த செப்டம்பர் மாதம் வெளிச்சம் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, ஆண்டவரே எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தெளிந்த ஞானத்தை கர்த்தர் உண்டு பண்ணி, ஆண்டவரே தெளிவாய், ரொம்ப நேர்த்தியாய், ஒழுங்கு கிரங்குமாய், அன்றைக்கு எலியேசர் சொன்னதை போல கர்த்தனை நேர்வழியாய் நடத்தி வந்தார் என்று சொன்னதை போல உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நேர்வழியாய் நீர் நடத்த பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வெளிச்சம் இருதயம் மகிழும்படி கர்த்தர் செய்வதாக.
ஓ விடியற் காலத்து வெளுப்பு தோன்றி எப்படி ஆண்டவரே துளிர்க்க பண்ணுமோ ஆண்டவரே, அப்படியாய் கர்த்தாவே, ஓ மழை பெய்து முடித்த பின்பு அந்த காந்தியினால் பூமியில் இருந்து ஆண்டவரே முளைக்க பண்ணுமோ, அப்படியா இந்த செப்டம்பர் மாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாது இருக்கிறவர்கள் வாழ்க்கையில முளைக்கட்டும். ஏற்கனவே இருக்கக்கூடியது பட்டு போயிருக்குமானால் அது துளிர்க்கட்டும். நீ சொன்ன வார்த்தையின்படி முளைத்தலும் துளித்தலும் உண்டு ஆக்கி உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை கர்த்தர் நீ மகிழ பண்ணுவீராக. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நம்முடைய சிரசில் வந்து அமருவதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பலிப்பதாக. கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருந்தார் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் அறிக்கை பண்ணத்தக்கதாக நம்முடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்கிரியை செய்யட்டும். நம்முடைய பிள்ளைகள் மேல் இந்த வாக்குத்தத்தங்கள் பலிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.